சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் என் குரல் ஒலிக்கும். கரூர்ல வந்துட்டு இது வரைக்கும் 42 பேர் இறந்து போயிருக்காங்க. இல்ல ஒரு பூனையை சேர்த்து 43 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு சோசியல் மீடியால இந்த கட்சி அவங்க குறை சொல்றாங்க, அந்த கட்சி இவங்க குறை சொல்றாங்க. ஓகே, இந்த அப்பாவி மக்கள் செத்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவங்க எப்படி செத்தாங்க? ஆனால் அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டேன்றாங்க, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போக மாட்டேன்றாங்க உள்ள. சும்மா இவங்க குறை சொல்றாங்க, அவங்க குறை சொல்றாங்க, அதே தான் காட்டுறாங்க. 42 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்திருக்காங்க. இதுக்கு முதல் தவறு யார் மேல இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜயோட ஃபேன் மூவியில். அப்புறம் கட்சி வந்த பிறகு அது எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல. ஜஸ்ட் அது அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் அதை சொல்ல முடியும். ஆனால் இது வந்துட்டு என்னோட பப்ளிக் கோசம் பொதுவான கருத்து. இந்த கட்சி கோசமும் கிடையாது, அந்த கட்சி கோசமும் கிடையாது. தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். அது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். ஆனால் அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் இவங்க தான் அவங்க தான் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்க வாய் நல்லா ஒருத்தர் எல்லாமே பேசினே இருக்காங்க. அதில் முதல் தப்பு டிவிகே விஜய் தளபதி அவரோட மட்டும்தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் தப்பு அவரு தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா தப்புமே அவர் தான் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்கவே முடியாது. தப்பு அவர் தான், அவர் மேலே தான் இருக்கு. அதுக்கு எல்லா தப்பு அவர் மேலே தான் இருக்கான்னு கேட்டால் அது வந்துட்டு தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இவங்க கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு என்ன இடம் தோணுச்சு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிஸ்டேக். அது இரண்டாவது தப்பு வந்துட்டு அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க 12 மணிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே போலீஸ்காரன் நிற்க வச்சிருக்காங்க. அப்படி இருந்தால் மீட்டிங்கோட டைமிங் வந்துட்டு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சரி, அவங்க மேலே தப்பு இருக்கட்டும் இல்லை இருக்கு, அவங்க மேலே இருக்கு தப்பு, மிகப்பெரிய தப்பு இருக்கு. ரொம்ப தாமதமாக வந்திருக்காங்க. சரி, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியும் மக்கள் கூட்டம் ஜாஸ்தி வந்துன்னே இருக்கு, நம்ம ஏன் ஒரு கேட் போட்டு தடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஏன் தடுக்கல? செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்துட்டு இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்க ரசிகர்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்பர் மேலே ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, ஷீட் மேலே ஏறுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த இடத்துல போலீஸோட ஏன் போய் தடுக்கல? ஏன் அடிச்சு அவங்களை கீழே இறக்கல? தெரியல. சரி, கூட்டம் வந்துட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி ஆகினே இருக்குது, ஒரு மக்களும் வந்துக்கினே இருக்கிறாங்க. அப்போ ஏன் போலீஸை ஜாஸ்தி வைக்கல? 500 போலீஸ் எங்க, 27,000 மக்கள் எங்க? ஃபர்ஸ்ட் அந்த இடமே ரொம்ப தப்பு. அங்க எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அங்கிருந்து வெளியே போறதுக்கு இடம் கிடையாது சுத்தமா. பிளஸ் அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் தான் அவங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ கூட்டம் வேன்ங்க வர கூட்டம் வர இந்த ஆம்புலன்ஸுங்க வேற அந்த கூட்டத்தில் வர மக்கள் இப்படி பிரிகிறாங்க. மக்கள் பிரிகிறப்போ அவங்க மேலே ஒன்றுக்கு ஒன்று மேலே விழுந்து போடுறதுக்கு இடம் இல்லாமல் மேலே விழுந்து சில விபரீதங்களாக நடக்குது. பெரிய மிஸ்டேக் வந்துட்டு இப்போ நடக்கிற ஆட்சி ப்ளஸ் போலீஸ் அவங்களது மட்டும்தான் தவறு. இவங்களும் தவறு இருக்கு, அவங்களும் தவறு இருக்கு. மொத்தமாக இவங்க மேலே சொல்ல முடியாது, அவங்க மேலே தவறு இருக்கு. சரி, கூட்டத்துக்குள்ள காலியான ஆம்புலன்ஸ் ஏன் சுத்துது தெரியல. சரி, அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் பேசினே இருக்கிறப்போ விஜய் பின் சைட்ல இருந்து செருப்புகள் வந்து நிறைய கெட்ட வார்த்தையை பேசி திட்டுறாங்க. அப்போ விஜய் அந்த கூட்டத்தில் இருக்காருன்னா விஜயோட அந்த மீட்டிங்ல வந்துட்டு அவரோட தொண்டர்கள் அவர் ரசிகர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வர முடியும். அப்ப அந்த கூட்டத்துல செருப்பெத்து வீசினது யாரு? அப்போ செருப்பெத்து வீசுறாங்கன்னா அவங்க வந்துட்டு யாரா இருக்கணும்? ஆப்போசிட் டீம் அவங்க தான் இருக்க முடியும், வேற யாரு? ஏன்னா அந்த கட்சியில அந்த மீட்டிங்ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்திருக்கவங்க ஃபேன்ஸு தொண்டர்கள் மட்டும் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து வீச மாட்டாங்க. அப்போ இது வீசிருக்காங்கன்னா இது எதிர்கட்சி யார் இருக்காங்க? அவங்க தான் இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் சொல்ல முடியாது, இப்போதைக்கு விசாரணைகள் போயிட்டு இருக்கு, அவங்க கூட இருக்கலாம். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து சில பேர் அடிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு அங்க இருந்த மக்கள் சொல்ற ஒரு சில நியூஸ், சில பேருக்கு வந்துட்டு கத்தி மார்க்லாம் பட்டிருக்கு. எதுக்குன்னு தெரியல. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பொதுவா எடுத்து வைக்கிற நியூஸ் என்னன்னு கேட்டா
அங்கே வந்துட்டு கரண்ட் கட் ஆயிருக்கு, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் வராங்கன்னு தெரியுது, மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, இன்னொன்று அந்த சின்ன இடத்துல ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஏன் அவங்க கேட்ட இடத்துல ஏன் கொடுக்காம இந்த இடத்துல ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு அந்த மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு. எல்லாரும் வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துன்னு இருக்காங்க. அங்கேயே விஜய் வந்துட்டு சில தண்ணி பாட்டிலாம் எடுத்து கொடுக்குறாரு. அவர் இருக்கிறப்ப சில பேருக்கெல்லாம் மயக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் ஜாஸ்தியாகுது, மயக்கடிச்சு எல்லாம் விழுறாங்க. எல்லாருமே ஆம்புலன்ஸை கூட்டின்னு போகிறாங்க. எல்லாருமே ஆம்புலன்ஸை கூட்டின்னு போயினே இருக்கிறப்ப அங்கே எல்லா ஆம்புலன்ஸும் எல்லா பேஷண்ட்டையும் வந்துட்டு மினிமம் ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நியூஸில் வந்துட்டு ஒரு 100லேருந்து 150 பேர் கிட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க, மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்காங்க. அதில் 42 பேர் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஆளுங்க எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி வந்துட்டு, அது எப்படி எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் அந்த போகிற வழியில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கலாம், எமர்ஜென்சி எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் போயிருக்கலாம், ஆனால் குறிப்பிட்டு அந்த 2 ஹாஸ்பிட்டல் மட்டும் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியல. சரி, இந்த ஆம்புலன்ஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த அமைச்சர் அங்கே எப்படி இருந்தார் தெரியல. சரி, இங்கே இந்த கூட்டத்தில் அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே ப்ரெஸ் மீடியாலாம் அங்கே எங்கே எப்படி போச்சு தெரியல. இப்போ நார்மலாக ஒரு பப்ளிக் வந்துட்டு என்ன ஒரு எமர்ஜென்சி அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது எமர்ஜென்சி கேசஸ். அப்படி இருக்கிறப்போ இவங்க 2 பேர் மட்டும் எப்படி அங்கே போனாங்கன்னு தெரியல, ப்ரெஸ் மீடியா எப்படி போச்சுன்னு தெரியல, அவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சுமார் ஒரு 100லேருந்து 150 பேர் கிட்ட சடன் எமர்ஜென்சி அது எதிர்பார்க்காம வந்திருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி இருக்காது எப்படி இருந்தாலும். அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ பேருக்கு அங்கே எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? இவங்க போய் 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு, துணை முதலமைச்சர் வராரு, முதலமைச்சர் வராரு, அப்படியே எக்ஸட்ரா எல்லாருக்கும் நியூஸ் போகுது, எல்லாம் ட்விட்டர்லாம் பேசுகிறாங்க. மறுநாள் காலையில் 5 மணி 6 மணிக்குள்ளே மொத்தம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வெளியே கொடுக்குறாங்க. இது எப்படி? படத்தை விட பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். இல்லை நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ஸ் அவ்வளோ அந்த குறிப்பிட்ட டைமில் எங்கேருந்து வந்தாங்க, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? அங்கே வந்தவங்க எல்லாமே வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட் கிடையாது, மயக்கடிச்சு தான் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ அங்கேருந்து இங்கே தூக்கின்னு வரப்போ என்ன எமர்ஜென்சி ஹெல்ப் என்ன பண்ணி காப்பாற்றிருக்கலாமே. இவங்க விசாரிக்கிற அளவுக்கு கேமரா எடுத்து முன்னாடி போய் காட்டுற அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காட்டல, சொல்லவும் இல்லை, பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்களுக்கு என்ன முதல் உதவி என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல. இல்லை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு போயினே இருக்கிறாங்க. அறிக்கை வீரர் ஆளுக்கு 10 லட்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா அப்படியோட எக்ஸட்ரா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சோஷியல் மீடியாவில் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த கட்சி தான் பண்ணியிருக்கோம், அந்த கட்சி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க கொண்டு போன ஆம்புலன்ஸ் ஏன் எங்கேயுமே போகாமல் அவரே ஹாஸ்பிட்டல் போச்சு? அங்கே எப்படி அவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரிய வரல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல். ஓகே, அரசியலுக்கோசம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஒன்று டிவிக்கு நிற்குது, டிஎம்கே நிற்குது, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் வந்துட்டு அவங்க கருத்துக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை இவங்க பதில் சொல்லட்டும். நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணிக்கோங்க உங்கள் அரசியலில். பொது மக்களை, அப்பாவி மக்களை எதுக்கு சாவடிக்கிறீங்க தேவையில்லாமல்? இந்த ப்ராப்ளத்தில் வந்துட்டு இவங்க நல்லா சேஃப்டியாக இருக்காங்க, இவங்க நல்லா சேஃப்டியாக இருக்காங்க. இங்கே பாதிக்கப்பட்டது யாரு? பொது மக்கள், அப்பாவி மக்கள், எதுவுமே தெரியாத சும்மா வேடிக்கை பார்க்க வந்த மக்கள். உங்கள் விளையாட்டுக்கோசம் நீங்கள் பண்ணுற அரசியலை தேவையில்லாமல் ஏன் நார்மல் பப்ளிக்கை உள்ள இஸ்து அவங்க கஷ்டப்படுத்துறீங்க? ஆனால் இது உண்மையான காரணம் வெளியே வந்தே ஆகணும். இது என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை போட்டு இது வெளியே வந்தே ஆகணும். மக்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அடுத்த மீட்டிங் போட்டால் கூட இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கும்.